யுத்தம் இலங்கையில் முடிந்த பிறகு இன்று 15-16 வருடமாகின்றது. இந்த சூழ்நிலையில் பிரித்தானியாவின் நடவடிக்கைகள் வந்து அஹ், டேவிட் கேமரன் பிரைம் மினிஸ்டராக இருக்கும் பொழுது ஒருக்கா இலங்கைக்கு போகும் பொழுது அஹ், தமிழர்கள் விடயத்தில் வந்து ஒரு சார்பான ஒரு சூழ்நிலை உருவாகி இருந்தது. அதன் மூலம் அவர் ஒரு சர்வதேச விசாரணையை இலங்கையில் நடந்த போர்க்குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், இனப்படுகொலை தொடர்பாக உருவாக்குவேன் என்று உறுதியளித்திருந்தார். அதன் பின்னர் பிரித்தானியாவை பொறுத்தமட்டில் தமிழர்கள் தொடர்பில், அதாவது பாதிக்கப்பட்ட விடயங்களில் வந்து எதுவிதமான ஒரு சாதகமான ஒரு வெளிநாட்டு கொள்கையோ ஒரு முடிவுகளையோ எட்டாத ஒரு நிலையில் பல ஏமாற்றங்களுடன் இருந்து காத்து கொண்டிருந்தார்கள். அந்த சூழ்நிலையில வந்து இந்த சாங்ஷன்ஸ், இந்த தடை வந்து முக்கியத்துவம் பெறுகின்றது. அதாவது இவ்வளவு காலமும் இலங்கை அரசாங்கத்தை இந்த விதத்திலையும் வந்து அதிருப்திப்படுத்தக்கூடாது என்ற காரணத்தினால எங்கள் தொடர்பான அந்த நீதி தேடல்ல எதுவித சரியான முடிவுகளையும் காத்திரமான முடிவையும் எடுக்காம இருந்த பிரித்தானியா வந்து இந்த முடிவை எட்டினது வந்து ஒரு பெரிய எங்களுடைய எதிர்பார்ப்பை நிவர்த்தி செய்வதாக நாங்கள் பார்க்கலாம். இதைத் தொடர்ந்து சர்வதேச ரீதியான ஒரு அக்கௌண்டபிலிட்டி மெக்கானிசத்தை வந்து பெறுவதற்கு, முக்கியமாக இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் தொடர்பான விடயமோ, இன்டர்நேஷனல் கிரிமினல் ஜஸ்டிஸ் ஊடாக கொண்டு வரக்கூடிய வழக்கு தொடர்பாகவோ இன்னும் பிரித்தானியாவுக்கு அழுத்தங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதோட இன்னொரு முன்னேற்றம் என்னென்று கேட்டால், யூகேனுடைய மெட்ரோபாலிட்டன் போலீஸ் வந்து யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷன் என்ற அடிப்படையில் இலங்கை தொடர்பாக இலங்கையில் நடந்த அந்த டோர்ச்சர், சித்திரவதைகள் சம்பந்தமாகவும் ஒரு விசாரணையை ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆகவே அதுவும் ஒரு அடுத்த கட்டமான ஒரு இந்த நீதி தேடல் விடயத்தில் ஒரு அடுத்த ஒரு முன்னேற்றகரமான ஒரு விடயம் என்று நாங்கள் பார்க்கலாம்.